கேரள மாநிலம் மலப்புரம் அடுத்த கோட்டக்கல் பகுதியில் சாலையோரம் குழந்தையுடன் நடந்து சென்ற தாய் மீது கார் அதிவேகமாக மோதியதன் பதைப்பதைப்பூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த செய்தியாளர் சதாம். வணக்கம். இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது? விவரங்களை வழங்கலாம். மலப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோட்டக்கல் பகுதியில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண்ணை பின்புறமாக வந்த கார் மீது தூக்கி வீசிய காட்சிகள் வெளியாகியுள்ளது. தாயுடன் சென்ற குழந்தை இந்த விபத்திலிருந்து மூளையில் உள்தப்பி உயிருக்கு போராடி தனது தாயை நோக்கிய காட்சிகள் காண்போரை கண்களுக்கு வைத்துள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோட்டக்கல் பகுதியில் அமைந்துள்ள சாலையில் சம்பவத்தன்று அதே பகுதியைச் சேர்ந்த பத்ரா என்ற பெண்ணும் தனது குழந்தையுடன் சாலையில் இடதுபுறமாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அதே வழியாக பின்புறம் வந்த அதிவேகத்தில் வந்த கார் அந்த இளம்பெண் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 10 மீட்டர் தூரத்திற்கு அந்த சாலையில் அந்த பெண் தூக்கி வீசப்பட்டார். அவரின் குழந்தை அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்திலிருந்து நிலையில் உயிர் தப்பியுள்ளது. தாய் விபத்தில் கீழே விழுந்ததை கண்ட அந்த குழந்தை உடனடியாக தாயின் அருகே சென்று அறியாமல் ஓடி சென்றது. இதனை கண்ட அக்கம் பக்கத்திலும் உடனடியாக அந்த இளம் பெண்ணை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். முகத்தில் பலத்த காயமடைந்த அவர் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த விபத்து குறித்தான பரபரப்பில் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அக்குழந்தையின் தாய் கார் மோதி விபத்து தூக்கி வீசப்பட்ட போது அக்குழந்தை அலறியபடி தனது தாயை நோக்கி சென்ற சம்பவம் பார்ப்போரை கண்களை வைக்கும் அளவிற்கு நிகழ்ந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.